வாங்க வணக்கம். ஒரு ரிவர்ஸ் கியரில் இவ்வளோ விவரம் இருக்கா? அப்படி என்னதான் விவரம் இருக்கு? வீடியோ பார்ப்போமா? பார்த்து எடுத்தா பேசும் பாருங்கள். காலை வணக்கம். காலை வணக்கம். அம்மா காலை வணக்கம். இப்போ இந்த இடத்துல நீ ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸ் போயிட்டு பின்னாடி வர போகிறோம், சரியா? ஃபார்வர்டில் 5 பாயிண்ட் என்ன பாயிண்ட்லாம் இருக்குது? லெஃப்ட் ஹேண்டு, மூவிங் பாயிண்ட், அப்புறம் தான் மூவிங் பாயிண்ட், ரிவர்ஸ் கியரில் ஸ்டீரிங் 60% இருக்கணும். 3 பாயிண்ட் இருக்குது. ஸ்டீரிங் 60% இருக்கணும். நம்ம கண் பார்வை ஒரு 20% இருக்கணும். மூவிங் ஒரு 20% இருக்கணும். மூவிங் 20%, ஐசைட் 20%, ஸ்டீரிங் 60%. ஓகே, இதை மைண்டில் வச்சு பண்ணணும். பண்ணலாமா? பண்ணலாம். சரி, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னாச்சு, வீடியோ கட் ஆகிட்டா? ஓடுதா ஓடலையா? ஓடு சார், ஓடு. சரி, இப்படி ஓட விட அதில் நோண்டக்கூடாது. ஓகே, 1 2 கால் பிரேக்கில் 1 வலதுகை மேலே, 2 வச்சு சப்புன்னு மிதிங்க, 3 ஃபஸ்ட் கியர் போடுங்க, மூவிங் கியர், ஃபார்வர்டு கியர், சரியா? வார்னிங்லாம் பெரியுதா? அப்போ அடிச்சிடும். ஹேண்ட் பிரேக் எடுத்து விடணும். 2 கல்லடி ஏற்றி விட்டுருங்க. இந்த பட்டன் ஓகே. மூவிங் கியர் போட்டாச்சு இல்லையா? கிளச்சை நல்லா சப்புன்னு மிதிச்சுங்க. மிதிச்சிங்க. பிரேக் மிதிக்கல இல்லை? பிரேக் மிதிக்கல. இப்போ வந்து கிளச்சே பிரேக்காக வேலை செய்யுது. இதுக்கு வந்து டெட் எண்டுன்னு பேர். பெடலும் போகாது, வண்டியும் போகாது. இந்த டெட் எண்டு கியர் மாற்றதுக்கும் நம்ம வண்டி நிப்பாட்டதுக்கும் தேவைப்படும், சரியா? சரி, ஒரு ஹார்ன் அடிச்சுக்கோங்க. ஓகே, மூவ் பண்ணுங்கள். மூவிங் பாயிண்ட்டுக்கு வாங்க. வண்டி வெயிட் அதிகம், அது போய் என்ஜினில் முட்டி என்ஜின் ஆஃப் ஆகிடக்கூடாது. அதனால தான் மூவிங் பாயிண்ட் சொல்லுவோம். மூவிங் கியர் அப்படின்னு ஒன்று மூவிங் பாயிண்ட் ஞாபகத்துக்கு வரணும். வண்டி உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்ன சொல்லுவாங்க, எங்கே வண்டி நெகட்டிவ் பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த வண்டி நெகட்டிவ்னு சொன்னால் அந்த மூவிங் பாயிண்ட் கண்டிப்பாக தெரியணும், சரியா? மூவிங் பாயிண்ட் கிளச் அடிச்சணும். கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் ஆகணும். ஒரு 1/2 பாயிண்ட் விடுங்க. அப்படியே வச்சுங்க, அசையாமல் வச்சுங்க. இப்போ பிரேக்கை மெதுவாக மிதிக்கணும், மெதுவாக விடணும். வாங்கி மிதிச்சு இந்த காலம் அசையும், சரியா? வண்டி நல்லா மூவ் ஆகுதா? ஆமாம் சார். சரி, இப்போ பிரேக்கை மட்டும் மிதிங்க மெதுவாக, ஜெர்க் ஆகக்கூடாது. என்ன, என்ஜின் ஆஃப் ஆயிருக்கா? இல்லை, ஆஃப் ஆகும். பிரேக்கை விடுங்க. வண்டி மூவ் ஆகுதா? இது வந்து சிக்னலில் டிராஃபிக் உள்ள அதிகமாக க்ரௌடு இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது ஸ்கூலு, காலேஜு, மார்க்கெட்டு, அந்த மாதிரி இடத்துல, ஏன்னா மேம்பாலத்தில் வண்டி பின்னாடி வராமல் எடுக்கிறதுக்கு, ரயில்வே கேட் அடைச்சப்போ வரிசையாக வண்டி அப்படின்னா அந்த இடத்துல இது தேவைப்படும். சரி, இப்போ ஃபுல்லாக விட்டுருங்க கிளச்சு. அது வந்து மூவிங். இது வந்து நெகட்டிவ் ஆஸ்டேட்னு சொல்கிறது. இது என்னது? நெகட்டிவ் ஆஸ்டேட். அந்த ஆஸ்டேட்டை மிதிப்போம், இதை விடுவோம். அது வேகமாக போகிறதுக்கு, இது சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு. அது பெட்ரோல் செலவாகுது, இதில் பெட்ரோல் செலவாகாது. அது ஹீரோயின், இது ஹீரோ. இது சேஃப்டி, அது டேஞ்சர். அதனால் நெகட்டிவ் ஆஸ்டேட்னு சொல்கிறது, சரியா? இப்போ ஃப்ரீ மூவிங் ஆச்சை கொடுங்க. 10 கிலோமீட்டர் போகணும். சரி, கிளச்சை மிதிச்சு வண்டி இடது ஓரமாக கொண்டாங்க. யாருக்கு இடைஞ்சிடாமல் நேராக ஒன்றுக்கு வேண்டாம். இடது கை கடைசி தான். நேரம் எடுத்து நிப்பாடுங்க. நேரம் எடுங்க. வண்டி கிராஸாக போகுது, லெஃப்டில் போகுது. நிப்பாட்டுங்க. கிளச்சு, பிரேக்கு, லெவல் எங்கே பார்க்கணும்? கண்ணாடியில். லெஃப்ட் மிரர் பார்க்கவே இல்லை நீங்கள். லெஃப்ட் மிரர் வீடியோ பார்த்தீங்களா? அதில் வண்டியை எப்படி நகர்த்தணும், சிக்னல் டிராஃபிக்கில் வண்டி எப்படி ஓட்டணும், ஆக்சிடென்ட் இல்லாமல் வண்டி போகும், ஃப்ரீ மூவிங் ஆனால் தான் செகண்ட் கியர் மாற்றணும், அடுத்ததாக வண்டியை நிறுத்தும் போது என்ன செய்யணும், ரிவர்ஸ் கியரில் என்னெல்லாம் முக்கியம், பாப்பா எத்தனை பாயிண்ட்டு. சரி, குறையும் வீடியோ பாருங்கள். பார்த்தாலும் சரி வரும். அதாவது வியூ வந்து ஃபார்வர்டில், ரிவர்ஸ் கியர்னா பின்னாடி. உங்கள் வண்டி ஒழுங்காக போதும் பார்க்குறது லெஃப்ட் மிரர், சரியா? சரி, போடுங்க. இப்போ ரிவர்ஸ் கியர் போடுங்க. ரிவர்ஸ் கியர் போட்டேன் சார். மூவிங் பாயிண்ட்டுன்னா மூவிங் பாயிண்ட் வச்சுக்கணும். என்ஜின் சுத்தம் கேட்கக்கூடாது. கேட்டால் உங்களை வண்டி ஏற்று பேசணும் அர்த்தம். நிறைய நீங்கள் சிந்திக்கணும். ரிவர்ஸ் கியரில் பொறுத்த வரைக்கும் பொதுவாக டிரைவிங்னால் நிறைய சிந்திக்கணும். ரிவர்ஸ் கியரில் அதிகமாக சிந்திக்கணும். அதனால தான் வண்டி இருக்கிறதே ரொம்ப மெதுவாக கொண்டு போகணும். எந்த கியர் போட்டுக்கீங்க? ரிவர்ஸ் கியர் போட்டுக்கீங்க இல்லையா? உங்கள் வண்டி லெவல் வந்து லெஃப்ட் மிரரில் பார்க்கணும். வியூ போகக்கூடிய ரோடு சைட் வந்து பின்னாடி பார்க்கணும். ரிவர்ஸ் கியரில் பார்க்கறதுனால சைடில் அந்த வாலி பாத்திரம் இருந்துச்சு, அதுக்கிட்ட போகாமல், அதுக்கடுத்து ஒரு முள் இருக்குது அதுக்கிட்டையும் போகாமல்
கரெக்டாக பார்த்துடுங்க சரியா? ஓகே சார். ஓடக்கூடாது, மெதுவாகவே இப்போ. ஓடக்கூடாது, ஓடாமல் பார்த்து. இன்ஜின் சத்தம் கேட்கக்கூடாது. ஓகே, முள்ளை விட்டு விலகுங்க. ஒரு சைடில் முள் வருதுல்ல, ஆமாம் சார், அதை விட்டு விலகி போயிட்டு திரும்ப லெஃப்ட் வந்துடும் போட்டோம். இதில் எல்லாமே வந்துடுது. எந்த இடத்துல நீங்கள் செகண்ட் கியர் போடணும், ஃப்ரீ மூவிங் கொடுத்தாலும் செகண்ட் கியர் போடணும். வண்டி எப்படி மூவ் பண்ணணும், மூவிங் பாயிண்ட் வச்சு மூவ் பண்ணணும். வண்டி எப்படி நிப்பாட்டணும், டெட் எண்டில் வச்சு பிரேக்கை மிதிச்சு நிப்பாட்டணும். பிரேக் பிடிச்சாலும் சரி, வண்டி நிப்பாட்டுக்கு கியர் மாற்றினாலும் சரி, டெட் எண்டில் வச்சுக்கணும் சரியா? உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்க்கிங் பண்ணும்போது எப்படி நிப்பாட்டணும், ஸ்டடியாக யாருக்கும் இடம் இல்லாமல் இடது ஓரமாக நேராக நிப்பாட்டணும் சரியா? நடு ரோட்டை நிப்பாட்டினா எருமை, ஓரமாக யாருக்கு இடைஞ்சலாமல் நிப்பாட்டினா அருமை. அந்த இதில் நிப்பாட்டணும். நீங்கள் இப்போ ட்ரைவிங் படிச்சிங்க இல்லையா, அந்த அவ்வளோ விஷயமும் இந்த ஒரே வீடியோவில் வந்துடுது. புரியுதா? கியர் மாற்றி ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது ஒரு மேட்டரே கிடையாது. இதில் உள்ள இந்த நுணுக்கங்கள் எல்லா விஷயங்களும் தெரியணும், அதுதான் முக்கியம். புரியுதா? அதுலேயும் இந்த 8 பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுருங்க. நீ எந்த வண்டி வேணாலும் தைரியமாக ஓட்டலாம். ஓகேவா? இது அவ்வளோ முக்கியமான ஒரு வீடியோ. ஓகே, கிளச், பிரேக், நியூட்ரல், இங்கே நியூட்ரல் பண்ணுங்கள். ஒரு ஹார்ன் அடிச்சுருங்க. இங்கே பாருங்கள், வண்டி ஆஃப் பண்ணிடுங்க. இது கஷ்டமாக இருக்கு? இல்லை சார். இல்லை, இதில் உள்ள சொன்ன விஷயங்கள் எல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகே? ஓகே சார். தெளிவாக தெரிஞ்சால் நீங்கள் வண்டி எந்த வண்டினாலும் ஓட்டலாம். ஓகே சார். டிரைவிங்கில் இப்போ நீ இது வரைக்கும் படித்து முடிச்சது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இந்த வீடியோவில் ஒரு விசேஷம் பார்த்தீங்களா? மாஸ்டர் முன்னாடி கிடையாது, பயிற்சி மாணவன் மட்டும் தனியாக எடுக்கிறான். அப்போ இந்த எல்லா விஷயமும் அவன் தெரிஞ்சால் தான் எடுக்க முடியும். அப்போ இந்த டிரைவிங் ஸ்கூல் பயிற்சி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குற்றம் குறைகள் இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம். ஓகேவா? பாய் பாய்.